கேன்சரோட அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வேற வேற விதம் இருக்கும். பட் காமனா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப நாளா கட்டி இருந்துகிட்டு இருக்கு, புண் ஆறாம புண் இருந்துட்டு இருக்கு, வாயிலையோ இல்ல வாசன வாயிலையோ ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னால அது எல்லாமே கேன்சர் அறிகுறிகளா இருக்கு. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் காமனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேன்சர் வந்து மார்பகத்துல வரக்கூடிய கட்டிகள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வலி இல்லை அப்படின்னா அது மார்பகத்துல அது கேன்சரா இருக்காது, கேன்சர் இருந்தா வலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. வலி எப்ப வரும்னா அது ரொம்ப முற்றிய நிலையில தான் வலி வரும். பெண்களுக்கு அதை தவிர வரக்கூடியதெல்லாம் வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய கட்டிகள். கர்ப்பப்பை கட்டிகள்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வகையான கட்டி அப்படிங்கிறது தெரியும். அதை பொறுத்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நார்மலா ஆபரேஷன், முதன்மையா ஆபரேஷன், அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்க நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு கீமோதெரப்பி அண்ட் கதிர்வீச்சு சிகிச்சை. இதுதான் இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற இந்த என்ன ஸ்டேஜ் டிசீஸ் இதெல்லாம் பொறுத்து எந்தது முதல்ல கொடுக்கறோம் எது அடுத்து கொடுக்கறோங்கிறது மாறுபடும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரக்கூடியது வாய்ப்புண்டு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் பீடி சிகரெட் பிடிக்கிறது, ஹான்ஸ் அந்த டொபாக்கோ சூ பண்றது, அது இல்லாம நுரையீரல வரக்கூடிய கட்டிகள். இதுக்குமே வந்து பீடி சிகரெட் தான் முக்கிய காரணங்களாகும். இது உங்களுக்கு வாயில புண் இருந்துட்டே இருக்கும், அது புண் ஆறாமையே இருக்கும், அது கழுத்துல நெறிக்கட்டிகளா வரலாம், இல்ல வந்து இருமல்ல ரத்தம் சளியில ரத்தம் கலந்து வர்றது, இதெல்லாமே வந்து கேன்சருக்கான அறிகுறிகளா. இதுவுமே வந்து நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆபரேஷனும் ரேடியேஷனும் கொடுத்தோம்னா குணமாயிடும்.